கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It gives me a great joy to see you all through this live video. Hallelujah. அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது. The book of Ezekiel chapter 22 verse number 30 வேதம் சொல்லுகிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்க ஒரு மனுஷன் நான் தேடுகிறேன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லு. அன்பானவர்களே, இந்த காலவெல்ல ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய உள்ளம் அவர்களுக்கு நேராய் வருகிறது நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிற பைபிள்ல எத்தனையோ விதமான ஜெபங்கள் இருக்கிறது. There are many types of prayer. அந்த ஜெபங்களில் எல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தை தொடுகிற ஒரு ஜெபம் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவருடைய மனசை தொடுகிற ஒரு ஜெபம் தேசத்துக்காக ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தான். ஆண்டவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய ஆசையை சொல்லுகிறார், தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு. ஏன்னா எசேக்கியேல் புத்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க, அந்த எசேக்கியேல் நாட்களிலே தேசம் பாழாய் போனது, தேசம் நாசம் அடைந்து போனது. அந்த தேசம் அழியாதபடிக்கு ஒரு மனுஷனை தேடினேன் என்று ஆண்டவர் எசேக்கியேலுக்கு தன்னுடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த காலவில் அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சகோதரனே, ஆண்டவர் தேடுகிற சகோதரி நீதான். சகோதரனே, ஆண்டவர் தேடுகிற சகோதரன் நீதான். ஊழியரே, ஆண்டவர் தேடுகிற ஊழியர் நீதான். எப்பொழுது? தேசத்துக்காக ஜெபிக்கும் போதோ கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க. நாம் வாழ்கிற இந்திய தேசத்துக்காக 145 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. 543 மாவட்டங்கள் இருக்கிறது. ஏறக்குறைய 38 மாநிலங்கள் இருக்கிறது. இவ்வளவு பெரிய தேசத்துல திறப்புல நிற்க தேசத்துக்காக ஜெபிக்க ஆண்டவருடைய வசனத்தை நீங்க நல்லா பாருங்க. எவ்வளவு பெரிய ஜனங்கள், எவ்வளவு பெரிய தேசங்கள். இந்த தேசங்களை அழியாதபடி காக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். இன்றைக்கு நிறைய இடத்துல நம்ம பார்க்கும் போதோ 99% the many prayers are the selfish prayer. சுயமான ஜெபம். Pray for my family, pray for my ministry, pray for my church. But many people not saying, Lord, pray for my nation. தேசத்துக்காக ஜெபிக்க ஆட்கள் இல்ல. அன்பானவர்களே, இந்த செய்தி கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்கிறார். தேசத்துக்காக திறப்பில் நிற்க, தேசத்துக்காக ஜெபிக்க ஆண்டவர் எதிர்பார்க்க. God is seeking a man who pray for his nation. இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனே, எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, wherever the country you are living, just pray for your nation. தேசத்துடைய சமாதானத்துக்காக ஜெபிங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியில நம்ம புத்தகத்துல பார்க்க முடியும். அன்பானவர்களே, நம் தேசம் ரொம்ப முக்கியமானது. குடும்பத்திற்காக ஜெபிங்கள் வேண்டான்னு சொல்லல, ஊழியத்துக்காக ஜெபிங்கள் வேண்டான்னு சொல்ல. எந்த அளவுக்கு குடும்பம் ஊழியம் முக்கியமோ அதே அளவுக்கு நம்முடைய தேசம், நம்ம பிறந்த நம்முடைய தாய்நாடு தேசத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேசத்துல நடக்கிற சூழ்நிலைகள் பாருங்க. இன்றைக்கு இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிற கூட்டங்கள் குறைவு. தேசத்துடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கிற கூட்டங்கள் குறைவு. தேசத்துடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற கூட்டம் குறைவு. தேசத்துடைய செழிப்புக்காக ஜெபிக்கிற கூட்டம் குறைவு. அன்பானவர்களே, ஆனா நீயும் நானும் ஜெபிக்கும் போதோ நம்முடைய தேசத்தை ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். தேசத்துக்காக ஜெபிங்கள். வேதத்துல பைபிள்ல it is written in the book of Esther, it is our name of our nation. நம்முடைய தேசம் இந்தியா என்ற பெயர் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நம்முடைய தேசத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். தேசத்துக்காக ஜெபிங்க. சிலர் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிப்பாங்க. நல்லது, நான் ஜெபிக்க வேண்டும் சொல்லி இஸ்ரவேலுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கிற வேதம். இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிற நீங்களும் நானும் நாம் பிறந்த தாய்நாடுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்பானவர்களே, தேசத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவர் சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார், என்னிடத்துல ஜாதிகளை கேள், ask a nation, ஜாதிகளை தேசத்தை கேள், உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேசத்தை ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுப்பார். அன்பானவர்களே, எனவே தேசத்துக்காக திறப்பில் நிற்க, தேசத்துக்காக ஜெபிக்கிற. pray for your nation, whichever the nation, whichever the country you are living, pray. அந்த தேசத்துக்காக ஜெபிங்க. ஜெபம் மாத்திரமே.
தேசத்துல எழுப்புதல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை உங்களுக்கு இந்த காலவெளியில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஸ்டோரி தான். ஜான் நாக்ஸை பத்தி தெரியும். ஸ்காட்லாண்ட்ல வாழ்ந்த ஜான் நாக்ஸை பத்தி பைபிள் நமக்கு புத்தகங்கள்ல தெரியும். அவர் செய்த ஜெபம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, ஸ்காட்லாந்து எனக்கு கொடு, இல்லைன்னு சொன்ன ஜீவனை எடு, give me the Scotland law or take my life. ஆண்டவரே, ஸ்காட்லாண்டை கொடு, இல்லைன்னு சொன்னா என்னுடைய உயிரை எடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்தார். வேதம் என்ன, அதோடைய முடிவு என்ன தெரியுங்களா? அந்த ஸ்காட்லாண்ட்ல இன்னைக்கு அது பேர் மாற்றப்பட்டு இங்கிலாண்டாக, இங்கிலீஷ் தேசமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஜான் நாக்ஸோடைய அந்த ஜெபம் ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தது. இன்றைக்கு சகோதரனே, சகோதரியே, இந்த பூமியில ஏழையா இருக்கலாம், படிப்பறியாத இருக்கலாம், பட் உங்க ஜெபம் தேசத்துல ஒரு பெரிய மாற்றங்கள். Your small prayer will bring a great change in our nation. உன் ஜெபத்தை தங்கச்சி, உன் ஜெபத்தை ஐயா, தம்பி, உன் ஜெபத்தை கேட்டு தேசத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வர தேவனால முடியும். எனவே we all join our hands and you pray for our nation. தேசத்துக்காக ஜெபிக்கிறதை மறந்து விடாதீங்க. கருத்தா எத்தனை பட்டணம் இருக்கிறது, எத்தனை மாவட்டம் இருக்கிறது, எத்தனை கிராமங்கள் இருக்கிறது. நல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கருத்தாய், ஞானமாய், திட்டம் பண்ணி ஜெபிங்க. நிச்சயமாய் தேசத்தை ஆண்டவர் உங்க ஜெபத்தினால, என் ஜெபத்தினால பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். Lord, we pray for our nation India, Lord. Bless our nation, Lord. Bless my nation, Lord. என் தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்க தேசத்துக்கு செழிப்பை கொடுங்க. எங்க தேசத்துக்கு சமாதானத்தை கொடுங்க. எங்க தேசத்துக்கு ஆண்டவரே பாதுகாப்பு கொடுப்பீராக. தொடர்ந்து எங்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Lord, we pray for our nation. We pray for our nation till unless a change and revival comes in my nation, Lord. I will not stop my prayer. ஜெபத்தை விட மாட்டேன். என் ஜெபத்தை விட மாட்டேன் ஆண்டவரே. தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபாவி இயேசுவின் நாமத்தில் ஜனங்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்துல எவ்வளவு ஆண்டவரே எவ்வளவு அநீதிகள், பாவங்கள் எல்லாம் இருக்குதப்பா. அது எல்லாம் மாற்றி நீர் அற்புதம் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். நீர் தேடுகிற மனுஷனாய், நீர் தேடுகிற மனுஷன், நீர் தேடுகிற ஊழியக்காரனாய் இருக்க நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பார்த்து கேட்ட யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தேசத்துக்காக ஜெபிக்கும் போதோ எங்க குடும்பங்களை, எங்களுடைய ஊழியர்களை நீர் ஆசீர்வதிப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னா நம்முடைய யூடியூப் சேனல்ல அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் இருக்குது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென். ஹல்லேலூயா.